நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி இட்லி அந்த மாதிரி வர்றதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு குண்டாவில் வந்து ஒரு குண்டா எடுத்துருக்கிறேங்க. கேழ்வரகு ராகி எடுத்திருக்கேன். இதில் வந்து கருப்பு கவுனி அரிசி ஒரு குண்டா எடுத்துருக்கேன். ரெண்டும் ஒரே அளவு தான். நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி என்கிட்ட இல்லை, அதனால் கருப்பு கவுனி எடுத்துருக்கிறேங்க. இந்த இப்போ கருப்பு கவுனியும் கேழ்வரகும் வச்சு நம்ம ரெண்டையுமே ஒன்றா ஊற வச்சிடலாங்க. இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும். நம்ம அது ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சிடலாங்க. அரிசியும் ராகி வந்து ஒரு 5 மணி நேரம் ஆகுதுங்க ஊற வச்சு. குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் ஊறலாம், அல்லது 1 மணி நேரம் சேர்த்து ஊறினாலும் தப்பு இல்லை. நான் வந்து இப்போது இதே கிண்ணியில் தான் நான் வந்து ராகியும் கருப்பு கவுனி அரிசி எடுத்தேன். இதே பவுலில் 3/4 பவுல் வந்து உளுந்து எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை வந்து உளுந்து வந்து ஒரு மணி நேரம் ஊறுனா போதும். இப்போ நான் 2-3 டைம் உளுந்தை கழிஞ்சிட்டுங்க. இப்போ இந்த உளுந்து கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 இட்லி பீன்ஸுங்க, அதாவது இட்லிக்கு ஊற வைக்கிற ஒயிட் பீன்ஸ். கடையில் கேட்டிங்கன்னா ஒயிட் பீன்ஸு இட்லிக்கு ஊற வைக்கிறதுன்னு கேட்டாவே கொடுப்பாங்க. இப்போ இதை நம்ம ரெண்டையும் போட்டு 1 ஹவர் ஊறட்டுங்க. ஊறுறதுக்கு இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து சிவப்பு அவுல் இந்த சின்ன டம்ளரில் ஒரு 50 கிராம் இருக்குங்க, அந்த டம்ளர் மட்டும் எடுத்துருக்குறேன். நீங்கள் ஒயிட் அவுல் இருந்தாலும் சரி போட்டுக்கலாம். அந்த சிவப்பு அவுல் வந்து ஊற வைக்கிறேங்க. இது வந்து நமக்கு இந்த சிவப்பு அவுல் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போது நமக்கு ராகி மாவு வந்து நல்லா அரைபட்டுருச்சுங்க. இப்போது 5 மணி நேரம் ஒரு 6 மணி நேரம் ஊறணுங்க. ஏன்னா நமக்கு வந்து பாரம்பரிய அரிசி போட்டிருக்கிறோம். கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியெல்லாம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரம் ஊறணுங்க. அதேமாரி நமக்கு வந்து சிறுதானியமும் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா மைய அது மாதிரி அரைச்சிச்சுங்க. இது வந்து ஒரு 20 நிமிஷம் அவங்க மற்ற அரிசியில் நம்ம போடும்போது, நார்மல் அரிசி போடும்போது ஒரு 15 நிமிஷம் அரைச்சா போதும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் சேர்த்து விடணுங்க, அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷம் வரல அரைச்சினா போதும். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிருங்க. இப்போ நம்ம இதை மாவை எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்து உளுந்து போட்டாச்சுங்க. உளுந்தில் வந்து நம்ம வெந்தயம், அப்புறம் ஒயிட் பீன்ஸ், இட்லி பீன்ஸ்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் போட்டுங்க. எல்லாம் போட்டிருக்குறேங்க. நம்ம எல்லாம் ஒன்றா போட்டிருக்குறோம். இது ஒரு 5 நிமிஷம் ஆட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அவல் ஊற வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த அவலையும் போட்டுடலாம். ராகியும் அந்த அரிசியும் ஆட்டிட்டு கிரைண்டர் கழுவுலுங்க. அப்படியே வலிச்சு எடுத்துட்டு அப்படியே உளுந்து போட்டேன், அதனால் இந்த கலர் தெரியுது. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆட்டியாச்சுங்க. இப்போது நம்ம இந்த ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அவல், இந்த அவலை உள்ள போட்டுடலாங்க. போட்டு இதெல்லாம் ஒன்றா ஆட்டிடலாங்க. இதை வந்து நமக்கு உளுந்து வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 நிமிஷம் நான் ஆட்டுவேங்க. அப்போ இந்த மாதிரி உளுந்து வந்து நல்லா பாருங்க, நல்லா அப்படியே மைய அரைச்சிடணுங்க. அப்படியே வெண்ணெய் மாதிரி அரைச்சிடணும். இப்போ நம்ம வந்து எடுத்துடலாங்க. உளுந்தும் ராகியும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கரண்டி விட்டு நல்லா கலந்துடலாங்க. நல்லா கலந்தாச்சுங்க. ஏன் கரண்டி விட்டு கலக்கிறேன்னா, நம்ம வந்து இது ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதில் பாதி மாவு மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். அதனால் எல்லாமே நம்ம கை விட்டு கலக்கணும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப புளிச்சுக்குவோம். அதுக்காக இப்போ நான் அதை வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் மாவு. எனக்கு நாளைக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம இதை புளிக்க வைக்கணும். எப்படியும் ஒரு 5 to 7 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டேன். ராக் சால்ட் நான் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் கல் உப்பு இருந்தாலும் கல் உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு நமக்கு வந்து இட்லி சோடாவெலாம் நம்ம போட ஃபுல்லாக இதை வந்து புளிக்க வச்சுருவேன். அதனால் ஒரு 7 மணி நேரம் நல்லா புளிக்குங்க. நம்ம வந்து இதை கையாலேயே கரைச்சிக்கலாம். இது நல்லா கையிலே கரைச்சிடுங்க. நம்ம ஒரு நாளைக்கு காலையில் இதை பார்க்கலாம். மீதி இருக்கிற இந்த மாவை நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேங்க. நம்ம மறுநாள் அடுத்த நாள் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலையிலையோ அல்லது சாயந்தரமோ நம்ம பண்ணும்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இட்லியோ தோசையோ ஊற்றுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சா போதும். ஆட்டோமேட்டிக்காக அதில் புளிச்சிரும். ஏன்னா அதில் கூலிங்கு, கரண்ட்டு போய் வர்றது, அந்த இதுலேயே நம்ம வந்து புளிச்சிரும். நேற்று நைட்டு நான் மாவு வந்து புளிக்க வச்சேன் இல்லைங்களா, நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சுட்டேன்.
இப்போ பாருங்கள் எப்படி புளிச்சிருக்குது பாருங்கள். நல்லா அடி மாவு வரல நல்லா கலக்கி விட்டிங்கன்னா கடைசி இட்லி வரல நல்லா வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக புளிச்சு வந்திருக்குதுங்க. இட்லி பானையில் வந்து நீங்கள் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி வச்சுருங்க. இட்லி தட்டில் நீங்கள் வந்து எண்ணெய் தடவி ஊற்றுற மாதிரி தட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கூட எண்ணெய் தடவி கூட ஊற்றலாம். நான் வந்து துணி போட்டு அப்படி ஊற்றிட்டுங்க. துணியிலேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம நார்மல் இட்லி வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் சேர்த்தி ஆகணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் சேர்த்தி ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம ராகி இட்லிக்கு தேவையான டிஃபன் சாம்பார் வச்சுக்கலாங்க. நான் இந்த அளவு டம்ளரில் 1 டம்ளர் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க பருப்பை. இப்போ நம்ம பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி, ஒரு பெருவெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து வரமிளகாய், குண்டு மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம். 4 கறிவேப்பிலை இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த பருப்புக்கு தேவையான உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. அது டேஸ்ட்டுக்காக ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் நிறுத்திக்கலாங்க விசிலு. இப்போ பருப்பு வந்து 4-5 விசில் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா மலர்ந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து மற்ற வச்சு கடைஞ்சிக்கிறேங்க. நீங்கள் இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாங்க. நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயங்க. இந்த 3 போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அதெல்லாம் போட்டுக்கலாங்க. ஒரு வரமிளகாய், கறிவேப்பிலை, அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் அதை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடிங்க. நீங்கள் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இல்லைன்னா வரமிளகாய் தூள் இருக்குங்களா, அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சாம்பார் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க தண்ணி. ஏன்னா அப்போ தான் நமக்கு டிஃபன் சாம்பார், இட்லி சாம்பார் வந்து நமக்கு இட்லியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிடலாங்க. இதுக்கு வந்து சாம்பாரோ இல்லை சட்னி எது வச்சாலும் அப்படியே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி நான் வந்து ராகியும் கருப்பு கவுனி அரிசியும் சம அளவு போட்டு ஊற வச்சு நான் வந்து தோசை ஊற்றிருக்கிறேங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ராகியும் கருப்பு கவுனி போட்டுக்கலாம், அல்லது மாப்பிள்ளை சம்பா அரிசி போடலாம். பூங்கார் அரிசி போட்டால் லேடிஸ்க்கு வந்து யூட்ரஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. மாப்பிள்ளை சம்பா அரிசி ஜென்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுமாரி நம்ம பழங்காலத்து பாரம்பரிய அரிசி, மில்லட்டு இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது உடம்புக்கும் நமக்கு நல்லது, ஈஸியாகவும் இருக்குங்க. செய்கிறதும் ஈஸி, உடம்புக்கும் ஹெல்த்து. நம்ம குழந்தைங்களுக்கு இனிமேல் அந்த பாரம்பரியத்தை நம்ம பழக்கலாங்க. நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு, நான் சொன்ன அளவுகள், எப்படி நம்ம மாவு அரைக்கிறது, அது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்த அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.